ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து SSLV D3 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் பாய்ந்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக 175.5 கிராம் எடையுள்ள EOS-08 என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. பூமியை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் இந்த செயற்கைக்கோள் பேரிடர் மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, தீ கண்டறிதல் உள்ளிட்ட பணிகளை செய்யக்கூடியது. இந்த செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து SSLV D3 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக இன்று விண்ணில் ஏவப்பட்டது. மேலும் EOS-08 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. -15 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Plus 5 seconds. Normal. Superb liftoff of SSLV D3 EOS-08 mission. Sleek rocket searing through the skies. जी हाँ, यह सफलतापूर्वक उत्थापन SSLV D3 लॉन्च व्हीकल का 20 seconds. सभी तंत्र सामान्य रूप से कार्य करते हुए The action time of SS1 is 115 seconds. Flex nozzle for pitch and yaw steering. Fin tip actuation for the passive roll control. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நாடு இவ்வளோ வளர்ந்துருக்கிறதுக்கு இந்தமாரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இந்த ராக்கெட் போகும்போது அப்படியே எனக்கு மெய் சிலுக்கிற மாதிரி இருக்குது. இந்தமாரி இந்தியா பரிணாம வளர்ச்சி நிறைய அடைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இதை நாங்கள் முன்னாடி பார்த்தது கிடையாது. ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கூஸ்பம் ஃபீல் கொடுத்துச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நியூ சயின்டிஸ்ட்டை இந்தியாவில் கிரியேட் பண்ணதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனசில் இது ஒரு நல்ல தாட்டாக இருக்கும். இவங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஸ்கோப்ஃபுல்லாக இருக்கும். கிட்ட ஒரு 220 மாணவர்கள் வந்திருக்காங்க. இதுதான் முதல் தடவை எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்கள் பேப்பரில், டிவியில் இது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் நேர்லேயே இதை ஒரு 1.5 கிலோமீட்டரில் பார்த்தது என்ன சொல்கிறது இல்லை, அப்படியே ஒரு மெய் சிலிக்கிற ஒரு காட்சி தான் இது. இதை பார்க்கும்போது இந்தியா எந்த அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் ஆகிருக்கோம். இப்போ இத்தனை பேர் வராங்க இதை பார்க்குறதுக்கு அப்படின்னா, முன்னாடிலாம் இந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.